வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்க சக்தி சரவணன். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். தி த கீ, த சீக்ரெட் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட சீக்ரெட். அதுல ஒரு விஷயம் இருக்கு மச்சி, ஒரு நேக் இருக்கு. அந்த நேக்கை பிடிச்சிட்டா அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அந்த கீ, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ அந்த கீ வேற ஒன்றும் கிடையாது, கான்சியஸ்னஸ். இன்னும் நம்ம கான்சியஸ்னஸ், நம்மளுடைய 24 மணி நேரத்துல ஒரு 8 மணி நேரம் தூக்கம் போக மிச்சம் 16 மணி நேரத்துல நம்ம குறைந்தபட்சம் ஒரு 10ல இருந்து இல்ல ஒரு அரை மணி நேரம், 10 நிமிஷத்துல இருந்து ஒரு அரை மணி நேரம் தான் மொத்தத்துக்கே நம்ம கான்சியஸா இருப்போம். மற்ற மணி நேரங்கள் அத்தனையும் அன்கான்சியஸா தான் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், லா ஆஃப் அட்ராக்ஷன்ல விதவிதமான டெக்னிக்ஸ், விதவிதமான மெத்தட்ஸ், வாட் எவர், அதை பத்தி உங்களுக்கு எவ்வளவு விஷயம் ஞானங்கள் தெரிஞ்சிருந்தாலும், வணக்கம் எல்லாருக்கும். என்னோட பேர் நந்தகோபால். ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணணும், ஒரு விஷயத்தை ஈர்க்கணும்னு முடிவு பண்ணி அதற்கான அந்த சாதனைகளை, அந்த பிராக்டிஸ் நீங்க பண்ணும் பொழுது, நீங்க எவ்வளவு கான்சியஸா அதை பண்றீங்களோ ஈக்குவலி ப்ரொபோர்ஷனேட் தான் உங்களுக்கு அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்ட் ஆகும். நீங்க வாட்டுக்கு அன்கான்சியஸா நான் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் பண்றேன், அஃபர்மேஷன் பண்றேன், இல்ல வாட் எவர் டெக்னிக் எழுதுறேன், ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நிறைய இருக்குல்ல, எதுவா இருந்தாலும் சரி, அது நீங்க எந்த அளவுக்கு கான்சியஸா பண்றீங்களோ அதுதான் கணக்கே வருது. அப்பதான் நீங்க கேம்குள்ளே என்டர் ஆறீங்க. அது வரைக்கும் இட்ஸ் நீ பிராக்டிஸ் பண்ண தம்பி அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களை அனுப்பிச்சிடும். நீங்க பண்ற பிராக்டிஸ், நீங்க உங்க எனர்ஜியை வெளிப்படுத்தி உங்களுக்கான விஷயங்களை ஈர்க்கிறீங்களா, அந்த ஈர்த்தல் எந்த அளவுக்கு நீங்க கான்சியஸா பண்றீங்களோ, ஒரு விழிப்பு நிலையில அதை பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் அது நடக்கும். ஸோ அந்த விழிப்பு நிலைனா என்ன, அந்த விழிப்பு நிலையை அடைவது எப்படி? ஏன்னா அதுதான் த சீக்ரெட். தி சீக்ரெட் லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய 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 எவ்வளோ புக்ஸை படிச்சோம். அந்த புக்ஸுக்குள்ள எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த மறை பொருள், உள்ளுக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்கிற அந்த அறிவு, அந்த கீ, அந்த சீக்ரெட் என்னன்னா இந்த கான்சியஸ்னஸ், இந்த விழிப்பு நிலை. இந்த விழிப்பு நிலையில நீங்க கத்துக்கிட்ட வித்தைகள் எல்லாம் காட்டுங்க, உங்க கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன், வாட் எவர், அது அத்தனையும் இந்த விழிப்பு நிலையில நீங்க பண்ணா மட்டும்தான் அது வேலைக்கு ஆகும். ஸோ அந்த விழிப்பு நிலையை அடைவது எப்படி அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ விழிப்பு நிலை அப்படின்றது ஏதோ ஒரு விஷயம் போலவும் அது இங்கதான் இருக்கு அப்படின்னு நான் காட்டி கொடுத்தா நீங்க உடனே அதை கண்டுபிடிச்சிடுற மாதிரியும் அப்படி அல்ல. அந்த விழிப்பு நிலைன்றது தனிப்பட்ட நபர்களுக்கு உள்ள மலர்வது ஒரு விழிப்பு. அது ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டியோ இதுதான் ஃபார்முலா, இதை பண்ணா விழிப்பு வந்துடும், அந்த அந்த இல்லை இவ்வளவு காசு கொடுத்தா கிடைச்சிடும்ன்ற மேட்ரு இல்லை. அது உங்களுடைய தேடுதல், உங்க ஆன்மாவினுடைய தேடுதல், அதனுடைய வீரியம், அதனுடைய எனர்ஜி, அதற்காக நீங்கள் போடும் ஸ்ரத்தை, இப்படி பல விஷயங்கள் சேர்ந்து உங்களுக்குள்ள ஒரு விழிப்பு நிலை, ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு அவேக்கனிங். நீங்க உடனே ஞானம் அடைதல், அவேக்கனிங், அந்த அவ்வளவு தூரத்துலாம் போவானா. இப்போ எந்த லெவல்ல இருக்குமோ இதை விட ஒரு படி கான்சியஸ்னஸ், ஒரு படி விழிப்பு நிலை, அவ்வளவுதான். ஸோ அந்த விழிப்பு நிலை தான் எல்லை இல்லாதது. இதுதான் விழிப்போட எண்டு, இங்க வந்துட்டா எல்லாம் விழிச்சாச்சு இல்ல. அந்த விழிப்பு நிலை என்பது, கான்சியஸ்னஸ்ன்றது இட்ஸ் எல்லை இல்லாதது, பறந்து விரிந்த பரம்பொருள் அது. ஸோ ஜஸ்ட் இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறோமோ அதை விட ஒரு ஸ்டேஜ் ஆஃப் விழிப்பு, அவ்வளவுதான். நீங்க அதை பண்ணீங்கன்னா அதை பண்ணிட்டே இருப்பீங்க. உங்க காலகட்டங்கள் ஓட ஓட நீங்க விழிப்பு நிலை அடைந்து கொண்டே போவீங்க. அது போக 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 நீங்க எந்த அளவுக்கு டீப்பா விழிப்பு நிலை இருக்கீங்களோ உங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷன் அவ்வளவு சீக்கிரமாகவும், அவ்வளவு அருமையாகவும், சுலபமாகவும், அவ்வளவு ரம்யமாகவும், நேர்த்தியாகவும், அருமையாகவும் அமையும். ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா விழிப்பு நிலை. அதை மறந்துட்டு நான் அந்த டெக்னிக் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அவ்வளோ எஃபர்ட் போட்டேன், நான் எனக்கு இல்லை, எல்லாம் ஓகே, வாஸ்தவம் தான். பட் பிரபஞ்சம் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காது. யூ ஆர் ஸ்டில் அன்கான்சியஸ். நான் ஏற்கனவே சொன்னது போல ஆட்டோ பைலட் மோட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு பிரபஞ்சம் கணக்கில் எடுத்துக்கும். ஸோ யூ ஹாவ் டு பிகம் கான்சியஸ். ஸோ அந்த ஏற்கனவே சொன்னது போல கான்சியஸ்ன்றது ஒருத்தவங்க சொல்லி கேட்டோ இல்லை நீங்க படிச்சு தெரிஞ்சோ இல்லை, அப்படி இல்லை. சொல்ல கேட்டு படிச்சு தெரிஞ்சு பட்டு புரிஞ்சு அது என்னன்னு நீங்க சிந்திச்சு ஒரு விழிப்பு நிலை, ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு கவனம்ன்ற வார்த்தை உங்களுக்கு தெரியல. ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துறது, ஒரு விஷயத்துல கவனம் ஓகே அப்படின்னு ஒரு கவனம் செலுத்துறீங்களா,
அந்த கவனம் சேச்சுரேட் ஆகி ஆகி கொஞ்சம் டெப்தா, அந்த கவனம் இன்னும் கொஞ்சம் டெப்தா போகும்போது ஒண்ணு, அதுக்கு பேர் தான் விழிப்பு. ஸோ அந்த விழிப்பு வந்து அதை பத்தின டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போதெல்லாம் பெருசா கொடுக்கலாம். பட் ரொம்ப சாதாரணமான விஷயம். பயிற்சி பண்ண பண்ண வந்துடும். அதற்கான ஒரு பயிற்சி இருக்கு, அருமையான பயிற்சி. நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சது தமிழ்ல சைவத்துல இருக்கு. நம்ம அதை என்னன்றதை பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்றது அவ்வளவு முக்கியமான விஷயம். அதுதான் இந்த கீ. நீங்க ஜெயிச்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டா அவங்களுக்கு இதுதானான்னு சொல்ல தெரியாது. பட் அவங்க கான்சியஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு தெரியும் நான் கான்சியஸா பண்றேன், இதுதான் என் டெக்னிக்னு. சில பேருக்கு வந்து இல்ல நான் என் மெத்தட்ஸை கரெக்டா பண்றேன், எனக்கு நடந்துடுது அப்படிம்பாங்க. அவங்களுக்கு இது என்னன்னு சொல்ல தெரியாது. தவிர அவங்க அந்த பிராக்டிஸ பண்ணும்போது அவங்க கான்சியஸா பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் கான்சியஸ்னஸ் இது அன்கான்சியஸ் இதுன்னு சொல்ல தெரியல, அவங்க அதை கவனிக்கல, அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கான்சியஸ்னஸை வர வைக்கிறது எப்படி, ஹவு டு பிகம் கான்சியஸ். கான்சியஸ்ல இப்போ நம்ம இதுல நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனுக்காக உங்களை தயார்படுத்தி கொள்ளும் அந்த ஒரு கான்சியஸ்னஸ். ஏன்னா கான்சியஸ்னஸ்ல நிறைய இருக்கு. பற்றற்று இந்த உயிரானது ஆன்மாவானது இறைவனை பற்றி சிந்திக்கும் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் கூட போகும். ஸோ நம்ம டு பிகின் வித் நம்ம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல வேணுங்கிற இந்த இந்த வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான விஷயங்களை ஈர்த்து கொண்டு ரம்யமாக அருமையாக வாழ்வது எப்படி, அதற்கு அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு என்ன ஒரு விழிப்பு நிலை தேவை, அந்த ரேஞ்சுக்கு நம்ம ஆரம்பிப்போம். ஸோ இதற்கு நம்ம பெரியவங்க வந்து ஒரு பயிற்சி வச்சிருக்காங்க. இந்த கான்சியஸ்னஸ் நான் சொன்னது போல அதுக்கு டைரக்டா பயிற்சி கிடையாது. ஒரு ஒரு தகுந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்குள்ள நீங்க ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது, உள்ளுக்குள்ள நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது திடீரென்று ஒன்று விழித்துக் கொள்ளும். அதுதான் கான்சியஸ்னஸ். அந்த அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்துவது, அதற்கு ஒரு பயிற்சி வச்சிருக்காங்க நம்ம பெரியவங்க. அதுக்கு பேர் தான் அந்த கரண சுத்தி. இது ஏதோ பேர் வித்தியாசமா இருக்கே, அந்த கரண சம்திங். ஸோ சில பேருக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த அந்த பேர் வந்து ஏதோ கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி இருக்கும். அந்த கரண சுத்தி ஏதோ சாமியாரு அந்த ஒரு அந்த பேட்டர்ன்ல இருக்குன்னு தோணும். பட் பழைய தமிழ் வார்த்தை அவ்வளவுதான். அதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிடும். இப்போ அந்த கரணம், கரணம் அப்படின்னா தமிழ்ல, பழைய தமிழ்ல கருவின்னு அர்த்தம். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. கரணம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ நம்ம உடம்பு ஒரு கரணம். இந்த உடம்பு இருக்கிறனால தான் நம்மளால ஒரு பொருள் எடுக்க முடியுது, வைக்க முடியுது, நடக்க முடியுது. இந்த உடம்பு இல்லைன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த உடம்பே ஒரு கருவி. இந்த கண்ணு ஒரு கருவி, இது இல்லைன்னா பார்க்க முடியாது. இந்த காது ஒரு கருவி, இது இல்லைன்னா கேட்க முடியாது. இந்த வாய் ஒரு கருவி, இது இல்லைன்னா பேச முடியாது. இப்படி பல கருவிகள் நம்ம கிட்ட இருக்கு. இந்த கருவிகள் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுது. கண்ணு, காது, மூக்கு, உடம்பு. உள்ளுக்குள்ள ஒரு கருவி இருக்கு, கண்ணுக்கு தெரியாத கருவி உள்ளுக்குள்ள இருக்கு, அந்தமா இருக்கு. சோ அந்த கரணம், கரணம்னா கருவி. சோ அந்த கரணம், அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு கருவி உங்க மைண்ட். சோ இந்த மைண்ட், அந்த கரணம், உள்ளுக்குள்ள இருக்கும் கருவி, அந்த கரண சுத்தி அப்படின்னா நீங்க சுத்தம் செய்வதுன்னு அர்த்தம். சரி, நம்ம மைண்ட் வந்து ஏன் நம்ம ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான எனர்ஜி நம்மளுக்கு இல்லை, யூனோ, ஆர் நம்மளுக்கு என்ன வேணும்ன்றதுலயே ஒரு தெளிவை நம்ம எடுக்க முடியல. லைக் மனசு சஞ்சலப்பட்டுட்டே இருக்கு, பயப்பட்டுட்டே இருக்கு, சந்தேகப்பட்டுட்டே இருக்கு. இப்படி why not a clear mind? அப்படி அது ஏன் இல்லை? ஏன்னா மைண்ட் கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. அது பிறந்ததுல இருந்து குடும்ப சூழ்நிலை, சமுதாய சூழ்நிலை, படிச்சது, நம்ம சேர்ந்த நட்பு வட்டம். ஸோ நம்மளுக்குள்ள பல ரெசிஸ்டன்ஸ், பல லிமிட்டட் தாட்ஸ், பல ஃபியர்ஸ். மைண்ட் ஒரு ரூம் ஃபுல்லா கிட்டத்தட்ட எல்லா பேப்பரையும் அப்படி குப்பை மாதிரி போட்டு வச்சா அந்த ரூம் எப்படி இருக்கும்? இதே ஒவ்வொரு பேப்பரையும் எடுத்து அந்த ஃபைல் பண்ணி நீட்டா அந்த ஷெல்ஃப்ல வச்சா அப்ப அந்த ரூம் எப்படி இருக்கும்? அது போலத்தான் நம்ம மண்டைக்குள்ள ஏகப்பட்ட விஷயம், ஐயோ, அது எல்லாத்தையும் சுத்தம் பண்றது. சோ மைண்ட் அப்படின்னா அந்த கரணம், உள்ளுக்குள்ள இருக்கிற நம்மளுடைய கருவி. சோ அந்த கரணத்தை சுத்தி பண்றோம். சோ இதைத்தான் சைவத்துல அந்த கரணங்கள், அந்த கரண சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது எப்படி பண்றது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இந்த அந்த கரணங்களையும் நீங்க கவனிச்சா போதும், அது சுத்தமாயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா இப்ப ஒரு ரூம் இருக்கு, ஒரு ரூம்ல நிறைய பேப்பர் இருக்கு, இதை சுத்தம் பண்ணுடா அப்படின்னா நீங்க போய் குனிஞ்சு எந்திரிச்சு நிமிந்து அந்த பேப்பர்லாம் எடுத்து ஒவ்வொரு பேப்பரா, இது எந்த ஃபைலு, இது எந்த, அது ஒரு பெரிய வேலை. பட் அந்தமாக இருக்கின்ற இந்த கருவி மைண்டுன்றது கச்சமச்சான்னு இருக்குல்ல, அதை சுத்தப்படுத்துறது எப்படின்னா நீங்க குனிஞ்சு நெளிஞ்சுன்னு எடுக்க வேணாம், சும்மா அதை கவனிச்சா போதும்.
உங்க மைண்டை நீங்க கவனிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைலிங் நடக்கும். கம்ப்யூட்டர் பார்த்துருப்பீங்க, டீஃப்ராக்மெண்டிங்னு வரும். உங்க ஃபைல் கம்ப்யூட்டர் டிஸ்க்லாம் அப்படியே கச்சமுச்சான் இருக்கிறதெல்லாம் அப்படியே கிளியர் பண்ணும். அது போல உங்க மைண்ட் டீஃப்ராக்மெண்ட் ஆகும். யூ ஹாவ் டு சிம்பிளி வாட்ச் உங்க மைண்டை கவனி. அது எப்படி? அதுதான் இந்த அந்தக்கரண சுத்தி. அதை நம்ம தினமும் பயிற்சி பண்ண 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 மைண்ட் காம் ஆகும், உள்ளுக்குள்ள கிளியர் ஆகும். ஸோ அந்த ஸ்பேஸ் கிடைக்குது இல்ல, கச்சமுச்சான் இருந்ததெல்லாம் நீங்க இப்ப அடுக்கி வைக்க வைக்க உங்க ரூம்ல கொஞ்சம் ஸ்பேஸ் வருது, ஒரு ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்ல தான் எனர்ஜி கிளம்பும். அந்த எனர்ஜியை வச்சு தான் நீங்க விஷுவலைஸ் பண்ணணும், நீங்க அஃபர்மேஷன் பண்ணணும், நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாம் அந்த எனர்ஜியில பண்ணும் பொழுது அந்த எனர்ஜி தான் மெசேஜை கொண்டு போகுது யூனிவர்ஸ்க்கு. யூனிவர்ஸ் கிட்ட இருந்து திரும்ப வரும்பொழுது அந்த எனர்ஜி தான் ரிசீவ் பண்ணுது. எனர்ஜியே இல்லாம, அந்த ஸ்பேஸே இல்லாம ரூம் ஃபுல்லா உங்களுடைய எண்ணங்களை ஸ்கேட்டர் பண்ணி விட்டீங்கன்னா, அப்புறம் நானும் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றேன், நானும் அதை அட்ராக்ட் பண்றேன், எனக்கு அது வேணும் இது வேணும், ஆனா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் ஆன்சர் தேடிட்டே இருக்கேன், என்னதான் பண்றது, இதுக்கு என்னதான் ஆன்சர்? இதுதான் வெரி சிம்பிள். மைண்டை நீங்க கிளியர் பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பேஸ்ல எனர்ஜி வரும், நீங்க நினைச்சாலும் நடக்கும். பட் அந்த எனர்ஜியை எடுத்து தான் நீங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன், உங்களுடைய அந்த அந்த யூனிவர்ஸுக்கு திஸ் இஸ் மை ஆர்டர், டெலிவர் இட் அப்படின்னு எப்போ கொடுக்க முடியும்னா, when you have that energy. அந்த எனர்ஜி will come only when you become கான்ஷியஸ். கான்ஷியஸ்ன்றது அந்த ஸ்பேஸ். when you become அந்த ஸ்பேஸ் மேல ஒரு கவனம் வந்துடும் உங்களுக்கு. எப்போ உங்க மைண்ட் ஸ்கேட்டரா இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாம் அசம்பிள் பண்ணி பக்கா பண்ணும்போது அந்த ரூம்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது இல்ல, அந்த ஸ்பேஸ் மேல ஒரு கவனம் வரும்போது கான்ஷியஸ்னஸ் பிளாசம்ஸ், ஒரு எனர்ஜி நிலை. இப்போ ஒரு பக்கம் எனர்ஜியா இருக்கு, நீங்க எது நினைச்சாலும் நடக்கும், மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆனா இப்ப ஒரு கான்சியஸ்னஸ் வந்துருச்சுல்ல உங்களுக்கு, இது நீ எதை நினைக்கிற, எதை ஆசைப்படுற, அது உனக்கு இப்ப தேவையா, வேற என்ன பண்ணலாம், இதோட பெட்டர் சாய்ஸ் என்ன, இதை வச்சு இப்படி பண்ணா இட் வில், இப்பதான் உங்களுக்குள்ள எல்லாம் கிளம்பும். பிளான் பண்ணுவீங்க, ஓகே இது பண்றோம், இதுக்கப்புறம் இது வரைக்கும் எனக்கு இதுதான் வேணும்னு அடம் பிடிச்சிருப்பீங்கல்ல. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த கான்சியஸ்னஸ், அந்த எனர்ஜி வந்துச்சுன்னா இப்போ தெளிவா பார்ப்பீங்க, எனக்கு இது வேணுமா, இதை நான் அடைஞ்சு அதுக்கு நான் இவ்வளோ என்னோட எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணி அது இது மூலம் பண்ணா, பட் எனக்கு அல்டிமேட்டா அதுதான் வேணும். பட் இது வந்து ஓகே வேணாம், இது வேணாம், எனக்கு அந்த கட்ஸ் லைஃப்ல இது எனக்கு வேணாம், எனக்கு அது வேணும், அந்த சூஸ் பண்ற கட்ஸ், அந்த எனர்ஜி, அந்த தெளிவான பார்வை, அந்த சிந்தனை, தொலைநோக்கு. இப்போ இதை அடைஞ்சா இது எங்க போகும், அடுத்து எனக்கு என்ன, அவ்வளவு தூரம் இவ்வளவு வேலை பார்க்கும் உங்க மூளை. ஆனா இப்ப ஏன் வேலை பார்க்க மாட்டீங்கன்னா, அது நகர்வதற்கு ஸ்பேஸே இல்லை. ஏன்னா உங்க மண்டை ஃபுல்லா உங்களுடைய பாஸ்ட், உங்களுடைய ஃபியூச்சரு, அப்புறம் வந்து என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, உங்க லிமிட்டட் தாட்ஸ், உங்களுடைய ஆசை, பேராசை, உங்களுடைய இச்சை, உங்களுடைய எல்லாம் கொட்டி மழையா கிடக்கு. ஸோ தெர் இஸ் நோ ஸ்பேஸ். நீங்க லைஃப்ல ஸ்டக் ஆகி நிக்கிறீங்க. ஸோ இதை கிளியர் பண்ண, சுத்தி பண்ண 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 யூ வில் கெட் அ ஸ்பேஸ், you will get an energy, you will get a conscious, focused vision. And இப்போ this is the secret of law of attraction. அந்த கெத்து உங்களே வரும், என்ன வேணும், நான் எத்தனை மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். உட்காந்துருவீங்க, நீங்க களத்துல இறங்குவீங்க. நான் சொன்னது போல அந்த வேட்கை அப்பதான் வரும். அப்பதான் நான் ஏற்கனவே சொன்னது போல, எவன் ஒருவன் தன்னுடைய எண்ணத்தையும் சொல்லையும் செயலையும் தன் தன்மையும் ஒரே நேர்த்தியாக கையாள்கிறானோ அவனுக்கு தான் இந்த பிரபஞ்சம் அள்ளி தரும். நம்மை போன்றவர்களுக்கு கிள்ளி தான் தரும். So the key point is, the secret is clear, get some head space. ஸோ அதற்கு இந்த அந்தக்கரண சுத்தி உங்களுக்கு பயன் தரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த அந்தக்கரண சுத்தி எப்படி பண்றது, அது எப்படி பண்றதுன்னு கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்பிளனேஷன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அது ஒர்க் ஆகும். ஆல் யூ ஹேவ் டு நோ இஸ் ஜஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஸோ அது என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம அடுத்த பதிவுல போகலாம். இல்லைன்னா வந்து நான் அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு 30 minutes 35 minutes போகும். ஸோ அந்த கரணம்னா என்ன அப்படின்றத தனி டிபார்ட்மெண்ட், ஒரு தனி செக்ஷனா வில் see it in the next video. ஸோ மக்களே, யூ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் அண்ட் தயார்படுத்திக்கோங்க. we will start clearing the head space and சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யூ கேன் கிவ் யுவர் கமெண்ட்ஸ் இன் மை வாட்ஸ்அப்ல எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்பலாம், இல்லை வாய்ஸ் நோட் அனுப்பலாம், for your doubts. அண்ட் முக்கியமா
your friends who are interested in law of attraction but stuck somewhere. எங்கேயோ என் ஃப்ரெண்ட் எல்லாம் நான் law of attraction பண்ணுவோம், ஏதோ ஒரு இடத்துல அது போல உங்க நண்பர்கள் இருந்தா share this with them, let them also know. ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன்.